Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான வெந்தயக்கீரை கூட்டு ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெந்தயக்கீரை கூட்டு செய்கிறதுக்கு நான் பாசிப்பருப்பும் அது கூட கொஞ்சம் துவரம்பருப்பும் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு இது கூட தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் குக்கரில் பாயில் பண்ணுறதுனாலும் ஸ்ட்ரைட்டாக குக்கர்லேயே போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கூட்டு செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆன பிறகு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்குறேன். வரமிளகாய் 1 எடுத்து சேர்த்துருக்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ கடுகுலாம் பொரிஞ்ச பிறகு நான் சின்ன வெங்காயம் 5 எடுத்து அதை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது கூடவே 4 பல்லு பூண்டு இடித்து சேர்த்துருக்குறேன். இதை இப்போ வதக்கி விட்டுக்கலாம். பூண்டோட அந்த பச்சை ஸ்மெல் போட்டோம், அதனால் லைட்டாக ஒரு 10 செகண்ட் வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயமும் பூண்டும் வதங்கின பிறகு நான் பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை சேர்த்துட்டு வெங்காயத்தை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு அது கொஞ்சம் மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கின பிறகு நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பார் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சாம்பார் பவுடர் இல்லைன்னா மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம், அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போ இதை வதக்கி விட்டுட்டு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன், ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வேக வச்சுருந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் வேக வச்சுருந்தோம், அந்த பருப்பை சேர்த்துக்கலாம். இது அந்த பேன்லேயே நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பருப்பு ஒரு கொதி வந்த பிறகு நான் வெந்தயக்கீரை க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன், அதை இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். வெந்தயக்கீரையை சேர்த்துட்டு பருப்போடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த கூட்டு வெந்தயக்கீரை இல்லாமல் வேறு எந்த கீரையில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் நான் முருங்கைக்கீரை கூட்டும் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வெந்தயக்கீரையை சேர்த்துட்டு இந்த பருப்போடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே வச்சு ஓப்பன்லேயே வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம். கீரை செய்கிறப்போ நம்ம மூடி போட்டு மூடக்கூடாது. எந்த கீரையாக இருந்தாலும் ஓப்பன்லேயே வச்சு தான் குக் பண்ணணும். இப்போ அப்படியே வச்சு ஓப்பன்லேயே வச்சு நான் குக் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 5-6 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி சில பேர் கீரை வதக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்ப்பீங்க, அது மாதிரியும் சேர்க்க வேணாம். கீரை வதக்காமல் அப்படியே சேர்த்தா தான் கீரை ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் ஒரு 6 நிமிஷம் கழித்து இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் எல்லாத்தையும். கீரை நல்லா குக் ஆகிடுச்சு, பருப்போடு சேர்ந்து நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அது கூல் ஆக இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். இப்போ நான் வெந்தயக்கீரை சர்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்மளோட வெந்தயக்கீரை கூட்டு சூப்பராக ரெடி ஆகிருக்குது. இதை சாதத்தோடு சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்கும் இது சைடிஷ்ஷாக சாப்பிட்றப்போ வேறு லெவலில் இருக்கும். வெந்தயக்கீரை கொஞ்சம் கசப்பு தன்மை தான் இருக்கும், ஆனால் இது மாதிரி கூட்டு செய்கிறப்போ நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும், கசப்புலாம் தெரியாது. வெந்தயக்கீரை பிடிக்காதவங்க கூட இது மாதிரி கூட்டு செஞ்சு சாப்பிட்றப்போ உங்களுக்கு பிடிக்கும். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும்.
கண்டிப்பாக நான் செஞ்ச மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த வெந்தயக்கீரை கூட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏஎல் ஃபுட்ology சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.